ஏ உள்ளே எங்கே ஏமாத்த பார்க்குறியா? வா காஞ்சிபுரம் உத்தரவு அவ்வளவுதான். உட்காருங்கோ, பிறகு பேசுவோம். இன்னொருதான் கால் வந்துட்டாடா எலி. அக்களை காணவே இல்லை. சரி இருவாரேன். விவசாய வயல்வெளிகள் இருக்கா? உங்களுக்கு இருக்கா? உனக்கு உத்தரவு இருக்கு, உனக்கு இல்லை. உனக்கு இருக்காடா? என்னவா ஒருத்தன் உங்ககிட்ட பணத்தை ரொம்ப பிடுங்கணும்னு சொல்லி அதிகமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் மனத்தை மாற்றி நேர்மையாக வாங்க வைக்கணும். ஒன்று, உன் இடத்த நான் விற்று தந்துட்டேன், அடுத்த தொழிலை உனக்கு உருவாக்கி தரணும். வேறு என்னடா வேணும்? அதைத்தானே இப்போ பேசணும். நீ என்ன பேச? சரி இந்தா காசை வாங்கி தரேன், யார்கிட்டையும் மாட்டாமல் உன்னைய காப்பாற்றுறேன். இந்த அப்படி நல்லா இருக்கு. இதில் பணம் வரும், மடிச்சு வச்சுக்கப்போ. கெட்டிக்காரனாக வந்துட்டான், நம்ம என்ன செய்ய முடியும்? பெண்ணடியாள் வேலூர் எல்லையில் பக்கத்து ஊர். வாமா, விவசாய நிலம் உடையவா. கண் கலங்கிட்டேன், சாமி கூப்பிட மாட்டாரோன்னு நினச்சி கால் வந்துட்டு வா. தோல் பதனிடும் இடம் எந்த ஏரியாவில் இருக்குது? தோல்கள் பதனிடும் இடம் ராணிப்பேட்டை. 3 பேர் உத்தரவு இருக்குது. 1 2 ராணிப்பேட்டையில் இன்னொரு ஆள் இருக்காங்களா? யார் அது? என்னம்மா வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. நீங்களாம் வேலூரா? வாமா வாமா வா. பையனுடைய கிரகங்கள் இன்னும் 18 நாளையில் மாறுதுமா. சற்று பொறுமையாக இருக்கணும். இப்போதைக்கு அவனுடைய குணங்களும் மனப்பக்குவமும் நட்பால் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். அடுத்து புதிய வாழ்க்கையை பெறக்கூடிய சக்தியை கொடுக்க. இப்போதைக்கு அவனுக்கு நரம்பியல் சம்பந்தமான பிணிகளும் இருக்கும். எல்லாம் சனி பகவானுடைய தோஷத்தால் வந்ததை தவிர எந்த மனிதனாலும் எந்த கேடுகளும் நடக்கவில்லை. கால் வந்துட்டு வா, நடத்தி தரேன். பிறகு அதெல்லாம் இங்கே போடணும். வரலாம். கண்ணை முடி உட்காரு. நான் கொடுக்குற கனியை உன் பையனுக்கு கொண்டு போய் கொடு. இந்தா உடம்பு சீராக சேர்ந்துடும். அடுத்த உத்தரவில் ஒன்றை பற்றி பேசுவோம். இந்தா ரூபா வச்சுக்கா போ. ராணிப்பேட்டை சாமி, கழுத்தில் கொட்டை, நெத்தியில் பட்டை. என்ன உனக்கு சாமி வருதா? உட்காருப்பா. உட்காரலாம். என்னென்ன வேணும்? கையை கொண்டா. ஆமாம், தடையாக நிற்குது. ஒருத்தன் 1 லட்சம் முதல்ல நான் தரேன்னு ஒருத்தன் கூட சொன்னானே. ஆமாம், அதே மாதிரி கருப்பா இருக்கிறான்னு தேடி என்னோட வராங்க. எனக்கு பொய் சொல்ல தெரியல, நான் வாக்கு கொடுக்குறேன். எனக்கு பொய் சொல்ல தெரியும், அதனால தான் உன்னைய கூப்பிட்டுருக்க முக்கியா. எனக்கு வாக்கு கொடுக்க சொல்கிறாங்க, அதனால் கொடுக்காத இருக்க முடியல. சரி சரி, நான் உட்காந்து அந்த கூப்பிட்டு எனக்கு கொடுன்னு சொல்கிறாங்க. சரி கால் வந்துட்டு வா. இதெல்லாம் ஒரு உணர்ச்சிப்பா. நான் இதெல்லாம் இந்த பாதையில் வரலை. என்ன, எங்களுடைய பாதை ஞானத்தின் பாதை. கொஞ்ச நேரம் மனத்தை அடக்கி உட்காந்தா உனக்கு வழக்கம் நான் சொல்லுவேன். உன் பக்கத்தில் ஒரு அம்மன் தேவதை பேசும். இந்தா என்னையும் நினச்சிக்கா. கோயிலை வளர்த்து தரேன், கும்பாபிஷேகம் நடத்தி தரேன். இந்தா அள்ளி கொடுத்த பணம் அளவில்லாமல் பெருகும். போ, நல்லா இருக்கு. கருத்து அதே ராணிப்பேட்டை. காலில் வந்துட்டு வாடா தம்பி. செயினை அத்துறாத, நீ தான் வாங்கி கொடுக்கணும். காலில் வந்துட்டு என்ன உண்மையா இல்லையா? என்னடா வேணும்? முடைக்கு பணம் பூரா நஷ்டமாயிடுது.
நிறைய கடன்கள் ஆயிருக்கு, மன உபாதைகள். இந்த முடக்கத்துக்கு என்ன காரணம்? செய்வன வைவன கோளாறு நடந்திருக்குமா? எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஆனாலும் இருக்கிற கஷ்டத்தில் நான் நம்ப வேண்டிய நிலைமையில தான் உட்கார்ந்துருக்கேன். உண்மையா இல்லையா? என்னடா ஒன்று சொல்ல மாட்டேக்க, நடந்தது உண்மை. 3 வருஷ காலமாகவே தொழில் படிப்படியாக சரிந்து உன்னை இன்னைக்கு வேதனை குழியில் விட்டு உனக்கு வர வேண்டிய பணத்தை புறம் அப்படி தடுத்து நிறுத்தி இப்போ நீ அடுத்தவங்ககிட்ட வாங்கணுங்கிற நிலைமையில் உட்காந்துருக்க. கால் வந்துட்டு வா. எண்ணிலாம் கண்ண முடுறா தம்பி. எப்படி இந்தா என்னையும் மட்டும் பிறகு பார்த்துட்டு 5 நிமிஷம் பார்த்துட்டு ஊருக்கு போ. என்னை 5 நிமிஷம் பார்த்துட்டு ஊருக்கு போ. காப்பாற்றுற விளக்கத்தை வெளியே சொல்லுதேன் போ. நல்லா ஆக்கித்தாரேன், சந்தோஷமாக இருக்கும். கர்மசாமிக்கு திருப்பத்தூர் தாய் 2 மகன். நீங்களாம் போய் உட்காருங்க. அந்த சாட்டைங்கிறது சாட்டை வெயிட் பண்ணுங்க. ஒரு 7:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுங்க. தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை. என்னடா தம்பி நல்லா இருக்கியா? ஆமாம், உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு நேரத்தில் தாயாருடைய ஆரோக்கியத்தை பற்றி மன வருத்தமும் குழப்பமும் இருந்துச்சு. இப்போதைக்கு உடல் தேர்ந்து வந்தாலும் அவள் உள்ளம் இன்னும் தேர்ச்சி ஆகலை. அதே மாதிரி புதுமையாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு கருப்பசாமி எங்களுக்கு வழிகாட்டணும் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு நல்ல வழியை தேடி வச்சிருக்கீங்க. அதில் உங்களுக்கு கோடிக்கணக்கான லாபத்தை கொடுத்து குபேரனா உங்களை வாழ வச்சா போதுமாடா. காலில் வந்துட்டு வாங்க. வெற்றி மாலை கொடுப்பா. சும்மா சேட்ட கூட யார் பயப்படாது. வாடா. மூத்த பைய யாரு? யாருக்கு? இன்னொன்னுக்கா நீ கல்யாணம் முடிக்க முடியா? நாங்கள் பொண்ணு பார்க்கணுமா? ஆ சொன்னது கேப்பலா? சேட்டை பண்ண மாட்டியா? சரி, கண்ண முடிக்கா கருப்பசாமி நினச்சிக்கா. எல்லாரும் கூப்பிடுங்க. இந்தா பல கோடிக்கு அதிபதியாக வருவீங்கடா. இந்தாங்க வெற்றி உண்டு மகனே. செல்வாக்கா இருங்க. இந்தால உனக்கு கல்யாணம் ஆனந்தமாக நடக்கடா. மகிழ்ச்சியாக இருந்துக்கா. கொண்டு போய் விளக்கில் போட்டு பூ போட்டு வச்சு கும்பிடு. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எந்த குறையும் இல்லை. போய்ட்டு வாங்க. நல்லா இருங்க. குறையில்லாமல் வாழ வைக்க. போய்ட்டு வாங்க. சரி, சவுண்டு நல்லா இருக்கலாப்பா? கொஞ்சம் சவுண்டு நல்லா இருக்கா? அடுத்த பைசில் விழுப்புரம். போங்க. அப்படி விழுப்புரம் பக்தராங்க. விழுப்புரம். அப்புறம் விழுப்புரம் பக்தர் கொஞ்சம் அமைதியாக இருக்குவோம். கால் வந்துட்டு வரலாம். தலையில் மொட்டை போட்டிருக்கவன். கல்யாணம் மாணவரே சௌக்கியமா? உங்கள் கண்ணான கண்மணியும் சௌக்கியமா? இன்னொரு கால் வந்துட்டு வாடா தம்பி. என்னென்ன பார்த்துருவோம். கிழிஞ்சது கிறிஸ்து. என்னடா வேணும் தம்பி? கண்ணை முடுறா கொஞ்சம் பார்க்கட்டும். ஒன்று இன்னொரு 4 மாதம் இருக்குடா வெளிநாடு சம்மந்தமான விஷயம் வர்றதுக்கு. முதல்ல ஒரு ஆர்டர் கொடுத்தேன், அது சரியில்லாமல் இருக்குது.
இப்போ ஒரு விசா வருது, பிடிச்சி விட்டுட்டுமா உடனே கால் வந்துட்டோம் போ. இந்தா வெற்றிகரமாக சென்று ஆனந்தமாக என்னை காண்பாய். 4 மாதத்துக்குள்ளே இந்த சம்பவம் நடந்துடும். நல்லா இருப்பேன், பல லட்சங்கள் சம்பாத்தியம் செய்வேன். வந்து பார்ப்போம். அதை தண்ணி எடு. மழை விடுறா சாமி, உலகத்துல சாமி இந்த அப்படி நல்லா இரு. நாம் அமைதியின் பாதையில் ஆண்டவனை தரிசிப்போம். எல்லாருக்கும் மரியாதை கொடுத்துக்கிடுவோம். வந்துச்சு ஒரு கனியை கொடுத்து ஊருக்கு பாடு சொல்லியாச்சு. நல்லா இருக்கட்டும். சரி, நான் நீங்களும் சோமா இருக்கீங்களா? சரி. கர்மசாமிக்கு அதே விழுப்புரத்து எல்லை. என்னுடைய வாழ்க்கையில் தொழிலால் நஷ்டமும் கடனும் பட்டிருக்கும். அதை தீர்த்து தாய்யா. சாமி, ஆவேசத்துக்கும் அங்காரத்துக்கும் இங்கெல்லாம் இடம் கிடையாது. என்ன யாரெல்லாம் வந்திய? அவ்வளோங்க வாமா. 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. வயசு எத்தனை? 4 வயசு. இவனுடைய 6வது வயசில் நீ 2 வீடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருப்ப. இவனுடைய 6வது வயசில் 2 வீடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருப்ப. இப்போ நீ வந்து கடன்பட்டு மனக்குழப்பத்தால் வேதனை அடைந்து இருக்கிய. அதில் இருப்பிடம் மாற வேண்டுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்கும். ஊருக்குள்ளே கொஞ்சம் அப்படி மன வருத்தமும் தன்மான குறைவுமாக இருந்து துன்பம் இருக்கும். இதையெல்லாம் மாற்றி உனக்கு தொழிலை தந்து உயர்த்த வச்சா போதும்ல. கால் வந்துட்டு வா. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். இந்தாடா தம்பி, வெற்றியாக்கி தரேன். வேறு என்னடா வேணும் உனக்கு? உன் கடன் தீரணும். உங்கள் அப்பா அம்மா உடச்சி சொல்லக்கூடாதுன்னு நினைத்தே நீயா வாரிய வலிக்கு கொஞ்ச நாள் இப்படி இருங்க. அதுதான் உங்கள் அப்பனுக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. நான் சொன்ன அர்த்தம் 1000 இருக்கும். பொறுமையாக இரு, வெற்றியாக்கி தரேன். வா. 3வது தலைமுறைக்கு பின்பு சில பேர்களுடைய ஆரோக்கியம், மனம் இவைகளில் கவனம் செலுத்த வேண்டும். வெற்றியடைவாய். வாழ்க. கர்மசாமிக்கு கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தமும் அழுத்தமும் இருக்குன்னு யார் கேட்டு வந்திருக்கா? வாமா வா. உங்கள் அப்பா எங்கே இருக்கான்? சரி, ஓகே. கால் வந்துட்டு வாங்க. நெஞ்சே உனக்கு உபதேசம் இதே. நீ ஏன் உட்கார மாட்டேங்க? ஏன் இருக்க? ஓ அதுவா. உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளாக பணம் வரவு செலவு உங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கும். புரியுதா? எப்படியோ நமக்கு அப்பா ஆத்தாவுடைய ஆறுதலில் நமக்கு பலம் இல்லை. எப்படியும் இந்த உலக வாழ்க்கையை எப்படியாவது கழிச்சு தான் ஆகணும்னு பல்லையும் நெல்லையும் கடிச்சிக்கிட்டு தான் இப்போ நீ அங்கே குப்பை கூட்டிக்கிட்டு இருக்க. உண்மையா? ஆனால் கொஞ்சம் முண்டி பேசிட்டா வாழ்க்கை பிரிஞ்சிருமோங்கிற ஒரு சந்தேகமும் குழப்பமும் உள்ளத்தில் இருக்குது. அதுக்கு உனக்கு சப்போர்ட்டாக யாருமே இல்லை. ஆனால் அந்த நிலைகளில் இருந்து மாற்றி உங்களை உயர்வாக வாழ வச்சு தந்தால் போதும்ல. கால் வந்துட்டுவா. சாமி வாச்செல்லாம் ஓடியா. உன்னுடைய கடன்களை தீர்த்து தாரேன். வருமானத்துக்கு உனக்கு ஒரு புதிய வழியை உருவாக்கி தாரேன். மன நிறைவாக இருப்பாய். சாதவசம் ஓட்டு என் பேரை போட்டுக்கான். இந்தா இந்த நுழைஞ்சு வாங்கிக்கான். நல்லா
சந்தோஷப்பட்டாங்க. கர்பசாமிக்கு திருச்சி மாநகர், திருச்சி தான் தெற்க வரணும். நம்ம பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? வாணே வாணே, என்ன வாணே, நான் ஆம்பளையை கூப்பிட்டுருக்கக்கா, சற்று வெயிட் பண்ணுங்க அக்கா. பையனுக்கு என்ன, பிள்ளைக்கு என்னப்பா பிரச்சனை? கால் வந்துட்டு வா. உள்ளத்தால் உள்ளலும் தீது, பிறர்களை கள்ளத்தால் கல்வேம் என ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். உட்காருப்பா. உன் வீட்டில் மங்களகரமான காரியம் நடக்கணும்னு சொல்லி நீ முயற்சி பண்ணுற. ஆனால் அதுக்கு உன் பிள்ளைகளும் இடம் கொடுக்க மாட்டேக்கு, கிரகமும் இடம் கொடுக்க மாட்டேக்கு. இப்படி ஒரு நிலைமை இப்போ வீட்டுக்குள்ளே இருக்குது. அந்த காலங்கள் வந்து விட்டதா அப்படின்னு பார்த்தேன். இன்னும் 20ஆம் தேதி வரை, தமிழுக்கு 20ஆம் தேதி வரை பொறுமையாக இருந்த பிறகு முயற்சி பண்ணிட்டுனா அத்தனையும் நான் கூட இருந்து நடத்தி தந்துடுவேன். அதுக்கடையில் எந்த குழப்பமும் இல்லாமல் காப்பாற்றுறேன். நல்லா புரிஞ்சுக்கா. ஒரு கிடாய் எங்கேயும் வெட்ட வேண்டி இருக்கா தம்பி? ஆனால் அங்கே முறைப்படி கொடுக்க வேண்டியது ஒன்று இருக்குது. கால் வந்துட்டு வா. சுவாமியே, இந்தாப்பா, நல்ல காரியங்களை நடத்தி தரேன், குழப்பமில்லாமல் ஆக்கி தரேன், பிள்ளைகளை உனக்கு கட்டுப்பட வைக்கேன். சந்தோஷமா இருக்கு. கர்பசாமிக்கு எம்எல்ஏ சீட்டு எந்த கட்சியில் நான் வாங்க? யூடியூப்பா பண்ணுப்பா. கால் வந்துட்டு வரோம், கால் வந்துட்டு வாங்க.